Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 3.3ல fourth sum question பாருங்க. Given the LCM and GCD of two polynomials p of x and q of x, find the unknown polynomials in the following table அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது LCM GCD கொடுத்துருக்காங்க, p of x q of xன்னு ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதுல அன்னோன் பாலினாமியல் வந்து என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க q of x மிஸ்ஸிங், இது வந்து என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எல்சிஎம் ஜிசிடி கொடுத்துருக்காங்க, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்ற பாலினாமியல் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ரைட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70. ஓகே, நெக்ஸ்ட் ஜிசிடி கொடுத்துருக்காங்க, ஜிசிடி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 7. பி ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டி ஃபேக்டர் எடுத்து இதை ஃபேக்டர் டைப்பில் எழுதிக்கலாம். அப்போ டி ஃபேக்டர் எடுத்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 35, சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் 12. அப்போ என்ன வரும், 7 5s are 35. ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டா கீழே வந்து ஆட் பண்ணும்போது மைனஸ் 12 கிடச்சிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன எழுதுவோம், இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ. அப்போ நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வருது, ஏ மைனஸ் 7ன்றது ஒரு ஃபேக்டர், ஏ மைனஸ் 5ங்கிறது ஒரு ஃபேக்டர். இதுதான் வந்து என்னது, பி ஆஃப் எக்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன், பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q of x equal to LCM into GCD. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் q of x தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ q of x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு p of x ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவிஷனில் போயிடும். அப்போ q of x equal to LCM into GCD divided by p of x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் LCM வேல்யூ வந்து என்னது, LCM வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. LCM வேல்யூ a cube minus 10a square plus 11a plus 70. Next GCD value a minus 7, a minus 7 divided by இங்கே p of x வந்து என்னது, a minus 7 into a minus 5, a minus 5. இதில் எது எது கேன்சல் ஆகும், a minus 7க்கு இது a minus 7 கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ரிமைனிங் வந்து a cube minus 10a square plus 11a plus 70 divided by a minus 5 கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ண போகிறோம். ரைட். அப்போ இங்கே என்ன இருக்குது, a cube minus 10a square plus 11a plus 70. டிவைசர் வந்து a minus 5. அப்போ இங்கே என்ன டேர்ம் வரும், இங்கே உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் a கியூப் இருக்குது, இங்கே a இருக்குது. அப்போ a ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணும், a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப். அடுத்து a ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 5, அப்போ மைனஸ் 5a ஸ்கொயர். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சப்ராக்ட் பண்ணால் இங்கே மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த a கியூப் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் 5a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 அப்படின்னு ரிமைனிங் இருக்க கீழே இறக்கிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் 5a ஸ்கொயர் இருக்கா, அப்போ மைனஸ் 5a ஸ்கொயர்னா இங்கே a மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை வெளியில் இருக்கக்கூடிய இந்த a, இந்த ஒரு ஏக்கு ஒரு a கேன்சல் ஆயிரும், மைனஸ் 5a வரும், மைனஸ் 5a. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 5s are 25, a அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். இந்த 5a ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 25ல் ஒரு 11 போச்சுன்னா மைனஸ் 14a. இந்த 70 வந்து கீழே இறங்கிடும் அப்படியே. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் 14a இருக்கா, வெளியில் a மட்டும் இருக்குது. அப்போ மைனஸ் 14ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த டைம் கிடச்சிடும், மைனஸ் 14 இன்ட்டு a மைனஸ் 14a. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 14s are 70.
இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் சப்ராக்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் மைனஸ் டோட்டலாக கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14 கிடச்சிருக்கா? அப்போ இது வந்து எதோட வேல்யூ? q ஆஃப் எக்ஸோட வேல்யூ. லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா therefore q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14. இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணால் மைனஸ் 14 கிடைக்கணும், மல்டிபிள் பண்ணால் ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ 7 2s are 14, பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துட்டோம்னா இங்கே மைனஸ் 5 கிடச்சிடும். அப்போ இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ. அப்போ ஏ மைனஸ் 7 ஏ ப்ளஸ் 2, இதுதான் வந்து எதோட வேல்யூ? q ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, q ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட p ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். எல்சிஎம் வேல்யூ வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து q ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். இது கொடுத்துருக்க மூணையும் அப்படியே எழுதி வச்சுருக்கோம். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. அப்போ இதில் p ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ q ஆஃப் எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிடுச்சுன்னா டிவைடட் பையில் போயிடும். அப்போ p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி டிவைடட் பை q ஆஃப் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. அடுத்து இன்ட்டு ஜிசிடியோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை q ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4க்கு கீழே அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ரிமைனிங் இருக்க மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். சாரி, இங்கே வந்து மைனஸ் எக்ஸ்ஒய். இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இந்த டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போ என்ன பண்ணணும்? இங்கே டிவைட் பண்ணோம்னா டிவைடண்ட் வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. டிவைசர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் தான் இங்கே எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் க்யூப்னு வந்துடும். இந்த ஒய் அப்படியே பின்னாடி சேர்ந்துடும். சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். இப்போ எக்ஸ் பவர் 4 டைம் கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டைம் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ஒய் இருக்குது, மேலே ஒய் பவர் 4 இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் 4. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன போடணும் அப்படின்னு தெரியலன்னா ஒரு வேளை உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுங்க. எக்ஸ் கியூப் ஒய் டிவைடட் பை வெளியில் இருக்க ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே 3 எக்ஸ் இருக்குது, 2 எக்ஸ் கேன்சல் ஆகி 1 எக்ஸ் இருக்கும், அந்த ஒய் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் எக்ஸ் ஒய்.
அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு ஒய். அடுத்து எக்ஸ்ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு போட்டோம்னா எக்ஸ் ஒய் கியூப்னு வரும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூபு. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ். இப்போ இந்த எக்ஸ் கியூப் ஒய் டைம் கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து ரிமைனிங் எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. இதுக்கடுத்து நான் கீழே எப்படி எழுதிக்கிறேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே வெளியில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேம் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதனால் அந்த டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து வந்து மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப். சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப். லாஸ்ட்டில் மேலே வந்து இந்த ஒய் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4. இப்போ இதுக்கடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது வெளியில், இங்கே உள்ளே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து மிஸ் ஆகுது. அப்போ மேலே வந்து என்னதான் ஒரு கண்டிப்பாக ஒய் ஸ்கொயரை போட்டு மல்டிபிள் பண்ணால் தான் உள்ளே இருக்க அந்த ஃபஸ்ட் டைம் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு தான் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன ஒரு ஒய் பவர் 4. அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே எழுதிக்கிறேன் ஒய் பவர் 4ன்னு. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கியூப். அப்போ எக்ஸு ஒய் கியூப். இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் மேலே வந்து கீழே இருக்க சப்ராக்ட் பண்ணால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க, ஜிசிடி கொடுத்துருந்தாங்க, Q of X கொடுத்துருந்தாங்க, P of X ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்க. அப்போ P of X ஓட வேல்யூ வந்து நம்ம இங்கே என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு டிவைட் பண்ணும்போது. இது இல்லாமல் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதை மறந்துடக்கூடாது. இதை நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோமா அது சேர்த்து எழுதிக்கணும். அப்போ P of X ஓட வேல்யூ என்ன? therefore P of X equal to x square plus xy x square plus xy plus y square into x square minus y square. இந்த x square minus y square மறந்துடக்கூடாது காரணத்தை கொண்டு. ஏன்னா நம்ம இது ரெண்டும் மட்டும்தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது x square plus xy plus y square, அப்புறம் அங்கே இருக்க டேம் வந்து என்னது x square minus y square. இப்போ இதுதான் வந்து P of Xன்ற பாலினாமியல். அப்போ இந்த 3.3 எக்ஸசைஸில் 4th சம்மை பொறுத்த வரைக்கும் 4th சம்மில் 2 சப்டிவிஷனாக கொடுத்துருந்தாங்க. எல்சிஎம் ஜிசிடி கொடுத்துட்டாங்க. மிஸ்ஸிங் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. 2 சப்டிவிஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.